வணக்கம் நண்பர்களே. ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2026 முதலாவது அரையிறுதிப் போட்டிக்கு வந்துவிட்டோம். 101வது போட்டி இது. இதற்கு முந்தைய காணொளியை நீங்கள் பல பேரும் பார்த்திருக்கலாம். உலகக்கிண்ணத்தின் 100 போட்டிகளை உள்ளடக்கிய முழுமையான தரவு, சாதனை குறிப்புகள், சர்ச்சைகள் என்று பல விடயங்களை பகிர்ந்திருந்தேன். அதிலே கடைசி நேரத்தில் நான் பகிர்ந்திருந்த முக்கியமான விடயங்களை நீங்கள் பார்த்திருக்காவிட்டால் ஒரு தடவை அதை பார்த்துவிட்டு இந்த காணொளிக்கு வருவது பொருத்தம். அதிலே இந்த உலகக்கிண்ணத்தின் அரையிறுதிக்கு வந்திருக்கின்ற 4 அணிகளது பயிற்சியாளர்கள் பற்றிய முழுமையான தரவுகளை கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவாக நாங்கள் ஆடுகின்ற வீரர்களை பார்க்கிறோம், கோல் குவிக்கின்ற ஸ்ட்ரைக்கர்ஸை பார்க்கிறோம், கோல் காப்பாளர்களை கூட பார்க்கிறோம். ஆனால் பயிற்சியாளர்களை பற்றி பெரிய அளவில் கவனிக்க தவறுகிறோம். கிரிக்கெட்டை போல அல்லாமல், ஏனைய விளையாட்டுகளைப் போல அல்லாமல், கால்பந்தாட்ட போட்டிகளில் பயிற்சியாளர்கள் தான் உண்மையாக இந்த போட்டிகளை கொண்டு நடத்துவோம். அவர்களுக்கு தான் எந்த வியூகங்களை அமைப்பது என்று சொல்லி தெரியும், எந்த வேளையில் எந்த வீரர்களை களமிறக்குவது என்று சொல்லி தெரியும், யாரை வெடியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். இதனால் பயிற்சியாளர்களிடம் அந்தந்த கால்பந்து சம்மேளனங்கள் முழுமையான பொறுப்பை கொடுத்து விடுவார்கள். வெற்றியோ தோல்வியோ ஆடுகளத்தில் ஆடுகின்ற வீரர்களுக்கு எவ்வாறு பங்கிருக்கிறதோ அதுபோல பயிற்சியாளர்களுக்கும் பெருமளவில் பங்கிருக்கிறது. எனவே தான் அந்த காணொலியின் அந்த பகுதியை மறக்காமல் பார்க்க சொல்கிறேன். இன்று நள்ளிரவு தாண்டி இடம்பெற போகின்ற முதலாவது அரையிறுதி ஐரோப்பாவின் 2 பழம்பெரும் கால்பந்து சாம்ராஜ்யங்களின் மோதல். இது மிக நீண்ட கால கால்பந்து பகை. ஸ்பெயின் வெர்சஸ் பிரான்ஸ். 60 ஆண்டுகளுக்கு மேல் இந்த 2 அணிகளுக்கும் இடையே இடம்பெற்று வருகின்ற கால்பந்து யுத்தத்திலே அண்மை காலத்தில் பிரான்ஸ் அணி 2 உலக கிண்ணங்களை வென்றெடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டு மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டு வருகிறது. இந்த உலக கிண்ணத்திலும் பிரான்ஸ் தான் மிக பலம் பொருந்திய அணியாக தெரிகிறது மற்ற எல்லா அணிகளையும் விட. ஆனால் 60 ஆண்டுகளாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான கால்பந்து யுத்தங்களின் போது ஸ்பெயின் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த 2 நாடுகளுக்கும் இடையே இத்தனை காலம் இடம்பெற்று வருகின்ற கால்பந்து போட்டிகளில் 38 சர்வதேச போட்டிகளில் 18 போட்டிகளில் ஸ்பெயின் அணி வென்றிருக்கிறது. 13 போட்டிகளில் தான் பிரான்ஸ் அணி வென்றிருக்கிறது. ஆனால் பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான இந்த கால்பந்து யுத்தம் மிக சூடு பிடித்தது எப்போது என்று சொன்னால் 1984ஆம் ஆண்டு. அப்போதுதான் முதல் தடவையாக பிரான்ஸ் தன்னை ஒரு கால்பந்து பலம் வாய்ந்த நாடாக அடையாளப்படுத்தியது. மிச்சேல் பிளாட்டினியின் தலைமையின் கீழே பிரான்ஸ் அணி ஸ்பெயின் அணியை இறுதிப் போட்டிகளை வீழ்த்தி ஐரோப்பிய கால்பந்து சாம்பியனாக மாறியது. அந்த போட்டிக்கு பிறகு 2 நாடுகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட யுத்தம் வராத குறையாக மிக பெரும் பகை. நான் வாசித்தறிந்த விடயங்களை வைத்து பார்க்கும்போது 2 நாட்டு அப்போது பத்திரிகைகள் தானே பிரதானமானவை. பத்திரிகைகள் மோதிக்கொண்ட தலைப்புச் செய்திகள் மூலமாக ஒரு பக்கம் பிரெஞ்சிலே இன்னொரு பக்கம் ஸ்பானிஷிலே என்று சொல்லி கடுமையான யுத்தம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த நாடுகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக கால்பந்து ஆடப்பட்டாலே அது யுத்தமாக கருதப்பட்டு வந்தது. இதற்கிடையே 2021ஆம் ஆண்டு மீண்டும் பிரான்ஸ் இந்த பற்றையிலே தீயை கொளுத்தி போட்டது. ஸ்பெயின் அணியை ஐரோப்பிய கிண்ண இறுதிப் போட்டியிலே வெற்றி கொண்டு சாம்பியன் ஆகிறது. அதற்கு பிறகு ஸ்பெயின் தன்னுடைய ஆதிக்கத்தை 2 தடவைகள் காண்பித்திருக்கிறது. ஐரோப்பிய கிண்ணத்தின் அதுபோல் ஐரோப்பிய நேஷன்ஸ் கிண்ணத்தின் அரையிறுதிப் போட்டியிலே பிரான்ஸை தோல்வியடைய செய்து ஸ்பெயின் இப்போது வெற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் கடைசியாக இப்போது ஸ்பெயின் தான் நடப்பு ஐரோப்பிய சாம்பியன். அந்த ஐரோப்பிய சாம்பியன் ஆகின்ற பொழுதிலே அரையிறுதிப் போட்டியில் வீழ்த்தியது பிரான்ஸை. இதேபோல் நேஷன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் இம்முறை ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டி வரை பயணித்த போதும் அரையிறுதியில் வீழ்த்தியது பிரான்ஸை. எனவே இந்த 2 அணிகளுக்கு இடையிலே இன்று நள்ளிரவு தாண்டி இடம்பெற போகிற இந்த கால்பந்து யுத்தம் தனியே கிலியன் எம்பாப்பேக்கும் லமீன் யமாலுக்கும் இடையிலான யுத்தம் அல்ல. அதுபோல் டிஷாம்புக்கும் லா ஃபொன்டேக்கும் இடையிலான கால்பந்து யுத்தம் அல்ல. மாறாக 2 பெரும் கால்பந்து ரசிக தேசங்களுக்கு இடையிலான மிகப்பெரும் யுத்தமாக வர்ணிக்கப்படுகிறது. தங்களுடைய மிகப்பெரும் கால்பந்து பலம் யாரிடம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக ஐரோப்பாவின் மிகப்பெரிய கால்பந்து அணி யார் என்பதை காண்பிப்பதற்காக மோத போகின்றனர். இதை கொஞ்சம் நாங்கள் ரகசியமாகவும் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், ஜெர்மனி அணி இதை கேட்டுக்கொண்டிருக்கும். ஜெர்மனி தான் எப்போதும் ஐரோப்பாவின் மிகப்பெரும் கால்பந்து அணி என்பதை அவர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த உலகக்கிண்ணம், இதற்கு முந்தைய உலகக்கிண்ணம் அவர்களுக்கு சறுக்கலை கொடுத்து அவர்களது பரம வைரிகளான அயல் நாடான பிரான்சிடம் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் கூட ஜெர்மனி அதை பெருமையோடு எப்போதும் சொல்லிக்கொடும். அதுபோல் இத்தாலி தொடர்ச்சியாக உலகக்கிண்ணங்களை வென்றெடுத்தது. ஆனால் அடுத்தடுத்த 3 உலகக்கிண்ணங்களுக்கு தகுதி பெறாமலே போய்விட்டது. எனவே இப்போது வெற்றிடமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற அந்த மகுடத்துக்கு பிரான்சும் ஸ்பெயினும் குறிவைத்திருப்பதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனால் இப்பொழுது பிரான்ஸ் 2018ஆம் ஆண்டு இறுதியாக ஒரு ஐரோப்பிய சாம்பியன் உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியதாக அமைந்திருக்கிறது. அதுபோல் ஸ்பெயினை பொறுத்தவரையில் நடப்பு ஐரோப்பிய சாம்பியன்கள். எனவே இந்த மகுடத்துக்கான மோதல் பொருத்தமான 2 அணிகளுக்கு இடையில் வந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. மிகச்சிறப்பான ஒரு விறுவிறுப்பான போட்டி என்று டெக்சாஸில் காத்திருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது. இந்த உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் பிரான்சும் ஸ்பெயினும் ஆரம்பித்த கட்டங்களை எடுத்து பார்த்தால் ஸ்பெயின் தடுமாற்றத்தோடு தான் ஆரம்பித்தது. கேபோ வேர்டேக்கு எதிராக சமநிலை முடிவு, உலகமே அதிர்ந்து போனது. ஸ்பெயின் அணியினால் ஒரு கோல் கூட பெற முடியவில்லை. அந்த அதிர்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத 2 ஹீரோக்கள் தான் இப்போது ஸ்பெயின் அணியை தாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒயர்சபாலா அதுபோல் மிக்கேல் மொரினே.
லமீன் யமால் ஒரே ஒரு கோலை மட்டும்தான் எடுத்திருக்கிறார். ஆனால் லமீன் யமால் பிக் மேட்ச் பிளேயர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர். இப்போது 19 வயது அவருக்கு. தேவையான போட்டியில் முக்கியமான தருணங்களில் கோல் அடித்து அணியை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ரசிகர்களுக்கு மட்டுமல்ல காற்பந்து விற்பனர்களுக்கும் இருக்கிறது. மறுபக்கம் பிரான்ஸை எடுத்து பார்த்தால் 1, 2, 5 ஹீரோக்கள் சும்மா வரிசையாக இருக்கின்றார்கள். கிலியன் எம்பாப்பே, டெம்பலே, பாகோலா, ஒலிசே மற்றும் கோல் காப்பர் மேனே, இவர்கள் அத்தனை பேருமே தங்களது பணிகளை மிகச்சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சத்தம் இல்லாமல் பெரிய அளவில் கிரெடிட் எதிர்பார்க்காமல் அவர்களது பின்களம் மிக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் பிரான்ஸுக்கு தான் இன்று அதிகமான வாய்ப்பு என்று கருதுவோர் பல பேர் இருக்கின்றார்கள். இதற்கிடையே இந்த 2 ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான கால்பந்து யுத்தத்துக்கு பல பேர் இப்பொழுது திரியை கொடுத்து போட்டு விட்டுகின்றார்கள். ஸ்பெயினின் முன்னாள் பிரதமர், இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரான்ஸ் நாட்டின் வீரர்களை பற்றி அவதூறு பேச ஆரம்பித்து அது இப்போது பெரிய இனவாதத்தை கொண்டு வந்த விடயமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு இப்போது அறிவுரை சொல்ல போயிருப்பவர் ஸ்பெயின் அணியின் மிக இளவீரரான லமீன் யமால். காற்பந்து என்பது மக்களை ஒன்றிணைக்க வேண்டுமே தவிர இப்படி இனவாதத்தை கிளப்பக்கூடாது என்று அவர் சொல்லிவிட்டார். இத்தனைக்கும் ஸ்பெயின் ரசிகர்கள் ஒரு சிலருக்கும், ஸ்பெயினின் முன்னாள் வீரர்களுக்கும், ஏன் ஸ்பெயினின் இந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சின்ன கசப்பு பிரான்ஸ் மீது இருக்கிறது. ஸ்பெயின் அணியிலும் கருப்பின வீரர்கள் லமீன் யமால் போற வேறெங்கோ இருந்து பரம்பரை ரீதியாக வந்து குடியேறிய வீரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் ஸ்பானியர்கள் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொடுத்தான் வேண்டும். இப்போது உலகம் பூகோளமயமாகிவிட்டது. ஆஸ்திரேலியாவிலே ஒரு சீன வம்சாவளியில் வந்த ஒருவர் ஆடலாம், இலங்கை வம்சாவளியில் வந்த ஒருவர் ஆடலாம், தமிழ் பரம்பரையில் வந்த ஒருவர் ஆடலாம், அமெரிக்காவிலே எல்லா நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஆடலாம். அதுபோல தான் பிரான்ஸ் நாட்டில் கருப்பின வீரர்கள் அதிகமாக ஆடுகின்றார்கள் என்பது பல பேருக்கு கண்ணை குத்துகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அத்தனை பேருமே பிரான்ஸ் நாட்டவர்கள். இப்போது ஆடுகின்ற பிரான்ஸ் அணி மிகச் சிறப்பான அணி. ஆனால் யாரும் அங்கே பிரெஞ்சு நாட்டவர்கள் இல்லை என்பதுதான் அவர் சொன்ன கருத்தின் சாராம்சம். இது கடந்த காலங்களிலும் நம்மவர்களால் கூட அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம். இதெல்லாம் கருத்தா என்று நாங்கள் தட்டிவிட்டு போக வேண்டியது. ஆனால் இதுதான் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் அவர்களது மனதை குடைகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா நாடுகளிலும் கருப்பின வீரர்கள், தோல் நிறம் மாறிய வீரர்கள், இல்லாவிட்டால் வேறு தோல் நிறங்களை, அதாவது அவர்கள் அந்த நாட்டின் பாரம்பரிய குடிகள் அல்ல என்று பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகின்ற வீரர்கள் பல பேர் ஆடி வருகின்றார்கள். அவர்களது பெயர்களை பார்க்கும்போதும் இவர் இங்கிலாந்தவரா, இவர் ஜெர்மனியரா என்று சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், இல்லாவிட்டால் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் வம்சாவளி தொடர்ச்சியாக இருப்பார்கள். அப்படித்தான் பல பேர், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து. இது பிரான்ஸ் தான் முதலிலே அதிகமான வீரர்களை உள்ளிருத்து கொண்டது. இதன் அடிப்படையில் தான் பிரான்ஸ் பலம் பெற்றது என்று சொல்லி ஒரு வியாக்கியானத்தை பல விற்பனர்கள் கூட சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் பிரான்ஸ் மீது பல பேருக்கு அந்த காண்டு என்று சொல்வார்களே, அப்படி ஒரு கோபத்தையும் ஒரு எரிச்சலையும் தருகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. பிரான்ஸும் இதற்கேற்றது போல கடந்த 7 உலகக்கிண்ண போட்டிகளில் 4 தடவைகள் அரையிறுதிக்கு வந்திருக்கிறது. அதில் 2 தடவைகள் சாம்பியன் ஆகியும் இருக்கிறது. எனவே அண்மை காலத்தில் பிரான்ஸ் தான் ஐரோப்பாவின் பலம் பொருந்திய கால்பந்து அணி என்று சொல்வதில் தப்பில்லை தானே. இதுதான் மற்ற அணிகளுக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வந்திருக்கிற விடயம். இதற்கு காரணம் பிரான்ஸ் கால்பந்தை சரியான முறையில் கட்டமைத்து கொண்டு வருகிறது. முன்பு ஃபார்மர்ஸ் லீக் என்று பிரான்சின் கால்பந்து தொடர் அவர்களது லீக் 1 அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அங்கே உலகத்தின் மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் சென்று ஆடுகின்றார்கள். இம்முறை ஐரோப்பிய கழக சாம்பியனாகவும் பாரிஸ் செயின்ட்-ஜெர்மைன் அணி வந்திருக்கிறது. எனவே அங்கே அவர்கள் திறமைக்கு இடம் கொடுக்கின்றார்கள். அதுபோல் திறமைகளை சரியான முறையில் எவ்வாறு ஒன்றிணைத்து சேர்ப்பது என்று சொல்லி அவர்கள் சரியான முறையில் கொண்டு வருகின்றார்கள். அண்மையில் கூட பிரான்ஸ் தான் இப்போது உலகத்தின் கால்பந்தின் தலைநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலக கிண்ணத்தில் கூட பிரான்ஸ் நாட்டில் கால்பந்து ஆடுகின்ற 99 பேர் ஆடுகிறார்கள் என்ற விடயத்தை கூட சொல்கிறது. அதுக்கு காரணம் அதுதான். எனவே அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இப்பொழுது ஆடுகளத்தில் நடக்கின்ற விடயங்களை தான் உண்மையாக பார்க்க வேண்டும். இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அர்ஜென்டினாவுக்கு அடுத்தபடியாக இப்போது கடுமையான விமர்சனங்களை சந்திக்கின்ற அணியாக பிரான்ஸ் மாறி இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகின்றது, குறிப்பாக இந்த அரையிறுதிக்கு தெரிவு செய்யப்பட்ட பிறகு. எனவே இந்த 2 அணிகளுக்கு இடையிலான முதல் என்று எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்றால், பிரான்ஸ் கோல் குவிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. கிலியன் எம்பாப்பே 8 கோல்கள், ஒஸ்மான் டெம்பலே 5 கோல்கள், பார்கோலா 2 கோல்கள், இதுபோல் ஒலிசே 5 கோல்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த 4 பேருமே போதும் பிரான்ஸ் அணியின் வெற்றிக்கு வழிவகுக்க. அவர்களது பின்களவீர்கள் ஒரு பக்கம் மிக உறுதியாக இருக்கின்றார். கோல் காப்பாளரும் கோல்களை விடுவதாக இல்லை. அவர்தான் 2வது கிளீன் ஷீட்ஸ் அதிகமாக பெற்றிருப்பவராக, 4 கிளீன் ஷீட்ஸ் வைத்திருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் உனாய் சிமோனுக்கு பிறகு. ஆனால் ஸ்பெயின் அணியின் கோல் காப்பாளர் தான் 5 தடவைகள் கிளீன் ஷீட்ஸ் வைத்திருந்த ஒருவர். இறுதியாக பெல்ஜியம் அணிதான் அவரது தடுப்புச் சுவரை தாண்டி கோல் ஒன்றை பெற்றுக்கொண்டது. எனவே ஒரு விறுவிறுப்பான மோதல் என்று இருக்கிறது. ஸ்பெயின் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, அவர்களுக்கு கோல்கள் அடிக்க வருவதில்லை. அவர்கள் தடுக்கின்றார்கள், கோல்கள் இதையும் அடிக்க விடுகின்றார்கள் இல்லை. ஆனால் கோல்கள் பெறுவதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது. ஸ்ட்ரைக்கர்ஸ் என்று யாரையும் அடையாளப்படுத்த முடியாத சூழ்நிலை. ஒயர்சபாலா முக்கியமான தருணங்களில் கோல்களை பெற்றுக்கொண்டார். சூப்பர் சப்பாக 80 நிமிடங்களுக்கு பிறகு, 85ஆம் நிமிடத்துக்கு பிறகு களமிறக்கப்பட்ட மிக்கேல் மெரினோ தான் கோல்களை எடுத்துக்கொண்டார் கடந்த 2 போட்டிகளில். எனவே பிரான்ஸுக்கு ஒரு பக்கம் கோல்கள் கிடைக்கின்றன, இவர்களுக்கு கோல்கள் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை.
பிரான்சின் இந்த பவர், இந்த அதிதீவிரமான உடைத்து கொண்டு போகின்ற இந்த காட்டாற்று வெள்ளம் போன்ற சக்தி ஸ்பெயினுக்கு சவாலாக இருக்குமானால் இருக்கும். ஆனால் ஸ்பெயின் ஆடுகின்ற ஆட்டம் ஒரு தற்காப்பு ஆட்டத்தோடு கூடிய மூர்க்கத்தனமான ஆட்டம். அவர்கள் கடந்த காலங்களிலும் 2010 உலக சாம்பியனான போதும் கூட அவர்களது மிகச்சிறந்த அணிகளில் எப்போதும் பாரம்பரிய ரீதியாக உருவாக்கப்பட்ட போதும் தங்களது பின்கடத்தை உறுதியாக வைத்திருப்பார்கள். முன்கடத்தில் அவர்களுக்கு விங்கர்ஸ் இல்லாவிட்டால் ஃபோர்வர்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் அவர்களுக்கு பெரும் பிரச்சனை. ஒரு காலத்தில் டேவிட் வியா இருந்தார், ஃபெர்னாண்டோ டோரஸ் இருந்தார். அந்த 2 பேருமே தனியாக காவி கொண்டு செல்வார்கள். ஆனால் அப்படி இருந்த போதிலும் இனியஸ்டா உள்ளிட்ட மத்திய கிளவியர்கள் தான் அவர்களது பெரும்பலம். இப்போதும் ஸ்பெயின் அப்படித்தான் ஆடுகிறது. எனவே இன்று இந்த பிரான்சின் வேகமாக கோல் குவிக்கும் ஆற்றலுக்கு தடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஸ்பெயின் அணி தன்னுடைய வியூகமாக வகுத்திருக்கும் என்று பல பேர் கருதுகின்றார்கள். இதுதான் ஸ்பெயினின் அண்மைக்கால வெற்றியின் ரகசியமாகவும் பல பேர் கருதுகின்றார்கள். இது போட்டியின் வேகத்தை குறைக்குமா என்றால் இல்லை. காரணம், பிரான்ஸ் அணி மூர்க்கத்தனமாக கோல் அடிக்க முயலும், ஸ்பெயின் அணி அதை தடுக்க முயலும். அதுபோல் ஸ்பெயினும் கோல் அடிக்கவே வேண்டும். பெனால்ட்டி வரை போவதற்கு 2 அணிகளும் விரும்பாது. எனவே எப்படியாவது 90 நிமிடங்களுக்குள் இந்த போட்டியை முடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேலதிகமான 30 நிமிடங்கள் கூட வேண்டாம் அமெரிக்காவில் சுடுகின்ற இந்த வெப்பத்துக்கு என்றுதான் இவர்கள் யோசிப்பார்கள். எனவே அதற்கு ஒரு விறுவிறுப்பான போட்டியை நிச்சயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உருவாகும். அடுத்தடுத்த 3 உலக கிண்ணங்களில் ஆடிய ஒரே ஒரு ஐரோப்பிய அணியாக இதுவரை காலமும் பெருமை பெற்றுகின்ற ஜெர்மனியை சமப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பிரான்சுக்கு என்று இருக்கிறது. ஆனால் அதுக்கு தடையாக இருக்க போகின்ற ஸ்பெயின் அவர்கள் இதற்கு முதல் 2 அரையிறுதிகளில் அடுத்தடுத்து வீழ்த்தியிருக்கிறார். 2024 ஐரோப்பிய கிண்ணம், அதுபோல் 2025 ஐரோப்பிய நேஷன்ஸ் லீக். இதை ஸ்பெயின் பயிற்றுவிப்பாளரும் ஒரு பெருமையாக சொல்கிறார். இந்த பிரான்ஸ் அணிக்கு தடை போடக்கூடிய வல்லமை எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி. மறுபக்கம் கிலியன் எம்பாப்பே அடக்கமாகவும் அமைதியாகவும் சொல்கிறார், இந்த பிரான்ஸ் அணியின் இளம்பியர்கள் பல பேருக்கு இப்படியான உச்சக்கட்ட போட்டிகளில் ஆடிய அனுபவம் கிடைக்காது. எனவே அதற்கான ஒரு வழிவகுக்க வேண்டும் என்பதற்காக இன்று மூர்க்கத்தனத்தோடு நாங்கள் மிகச்சிறப்பான முறையில் ஆடுவோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு சாம்பியனான அணியில் இருந்திருக்கிறார். ஒரு இளம் வீரராக அதுதான் அவருக்கு உலகக்கிண அறிமுகம். கலக்கி அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்டார். கடந்த உலகக்கிணத்தின் இறுதிப் போட்டி வரை வந்து மெஸ்ஸியின் அர்ஜென்டினாவிடம் தோற்று போனாலும் கிலியன் எம்பாப்பே தான் அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்டவராக இருந்தார். எனவே தன்னிடம் இருக்கின்ற அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதுபோல பயிற்றுவிப்பாளர் டிடியர் டிஷாம்பை பொறுத்தவரையில் 98ஆம் ஆண்டு உலகக்கிணத்தை பிரான்ஸ் அணி வென்ற வேளையில் அந்த அணியின் தலைவராக இருந்தவர். அவர் உலகக்கிணத்தை பயிற்றுவிப்பாளராகவும் விளையாட்டு வீரராகவும் வென்ற 3வது வீரராக இருக்கின்றார். மரியோ ஜாகோலோ மற்றும் பிரான்ஸ் பெக்கன்பர்க் ஆகியோர் மற்ற 2 பேர். எனவே அந்த உலக கிண்ணத்தை ஏன் இரட்டிப்பாக கூடாது என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அவர் காத்திருக்கிறார். ஸ்பெயின் அணியின் அண்மைக்கால ஆட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பெல்ஜியம் போன்ற வேகமாக கோல் குவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அணியை அவர்கள் தடுத்து நிறுத்த ஆடிய ஆட்டம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மத்திய கிடத்தில் பெட்ரி, ரொட்ரி, டானி ஓல்மோ போன்றோர் பந்துகளை அங்கெங்கே செல்ல விடவில்லை. அது போன்ற ஒரு ஆட்டத்தை தான் அவர்கள் இன்று பிரான்ஸ் அணியின் வேகத்துக்கு எதிராக பயன்படுத்தலாம். ஆனால் பிரான்ஸ் வேறு விதமான யுக்தி ஒன்றை பயன்படுத்துகிறார். அதிவேகமாக பூட்டுக்களெல்லாம் உடைத்து கொண்டு செல்பவர் போல ராக்கெட் வேகத்திலே கிலியன் எம்பாப்பே பறந்து கொண்டிருப்பார். கொஞ்சம் கட்டுப்பாடான வேகத்திலே சாமர்த்தியமாக அங்கே பந்து இங்கே பந்து என்று சொல்லி வலது இடது 2 கால்களாலும் ஷூட் செய்யக்கூடிய டெம்பலே மறுபக்கம் இருப்பார். இவர்களுக்குள் எப்படியாவது எதிரணி வீரர்களின் சிக்கலான வியூகங்களை உடைத்து பந்துகளை தள்ளுவதற்கென்று ஒலிசே இருக்கிறார். மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுபோல் பிரான்சின் பின்களமானது பலராலும் பேசப்படுகின்ற ஒரு பின்களமாக இருப்பதற்கான காரணம், உறுதியான 4 பேரை எப்போதுமே பிரான்ஸ் பயிற்றுவிப்பாளர் தங்களுடைய கோல் காப்பாளருக்கு துணையாக வைத்திருக்கிறார். குண்டே, உப்பமெக்கானோ, சலீபா மற்றும் டிக்னி ஆகிய 4 பேரும் மிக உறுதியானவர். ஆனால் இது உப்பமெக்கானோவும் சலீபாவும் நேற்றைய நாளில் இடம்பெற்ற பயிற்சியிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்று அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்று கருதப்படுகிறது. இப்போது சுமேனி இல்லை, கோனே இல்லை, இந்த 2 பேரும் உபாதைக்குள்ளாகி இருக்கிறார்கள். மற்றபடி பிரான்ஸ் அணி உறுதியான அணியாகவே இருக்கிறது. இன்றும் பிரான்ஸ் வழமையாக பயன்படுத்துகின்ற 4-2-3-1 என்ற ஃபார்மேஷனை பயன்படுத்தலாம். அவர்களது கோல் காப்பாளரை தவிர 4 பின்கடவீர்கள். ஆனால் இந்த பின்கடவீர்களில் இன்றாவது அவர்கள் கண்டேக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார்களா, இல்லாவிட்டால் கண்டேக்கும் எம்பாப்பேக்கும் இடையில் தனிப்பட்ட பகையொன்றின் காரணமாக அவரை பழிவாங்குகிறார்களா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ரசிகர்கள், பிரான்ஸ் ரசிகர்கள் மிக கவலையோடு இருக்கின்றார்கள். முன்கடத்தை பொறுத்தவரையில் சூறாவளி வேகத்திலே அடித்தாடக்கூடிய கிலியன் எம்பாப்பே முன்னுக்கு இருக்க, சூலாயுதம் போல 3 பேர் அவருக்கு துணையாக பின்னுக்கு இருக்கின்றார்கள். டெம்பலே, ஒலிசே மற்றும் டூவே ஆகியோர். சரி, ஸ்பெயின் அணி எப்படியான வியூகத்தை எடுக்க போகிறது என்று சொன்னால் பெல்ஜியம் அணிக்கு எதிராக பயன்படுத்தி அதே வியூகம் தான் 4-2-3-1. இந்த 4-2-3-1 பொறுத்தவரையில் அவர்களது பின்களம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பது இன்று உண்மையில் பரீட்சிக்கப்படும். இத்தனை போட்டிகளில் அவர்கள் ஆடி வந்திருந்தாலும் கூட இன்றுதான் பிரான்ஸ் அணியின் அந்த வேகம், பிரான்ஸ் அணியின் கோல் குவிக்கின்ற ஆற்றலுக்கு முன்னால் அது பரிசோதிக்கப்படும். இந்த உலக கிடத்திலே அர்ஜென்டினாவுக்கு பிறகு அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்ட அணியாக பிரான்ஸ் தான் இருக்கிறது. எனவே அது நோர்வே அணிக்கு எதிராக 4 கோல்களையும் அடித்திருந்தார்கள் ஒரு தடவை. எனவே அந்த அணியை பொறுத்தவரையில் உனாய் சிமோன் கோல் காப்பாளராக இருக்கும்போது பெட்ரோ பொர்ரோ, குபாசி, லெபோட்டே மற்றும் குக்குரை ஆகிய உறுதியான 4 பேர் இருக்கிறார்கள். இதிலே இம்முறை பல பேரது கவனத்தை ஈர்த்திருக்கின்றனர் குபாசி. இந்த உலக கிடத்தின் மிகச்சிறந்த டிஃபெண்டர்ஸ்களில் ஒருவராக நிச்சயமாக அந்த 19 வயதான பையன் பெயரிடப்படுகிறார்.
இந்த உலகக்கிண்ணத்திலே முதல் போட்டியிலிருந்து லமீன் யமாலும் இவரும் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். டீனேஜ் வயது வீரர்கள் 2 பேர் இத்தனை போட்டிகளை தொடர்ச்சியாக ஆடுகின்ற முதல் வரலாறாக இது பதியப்படக்கூடும். அவர்களை தொடர்ந்து ரோட்ரியும் கடந்த போட்டியில் கோல் குவித்து ஆரம்பித்து வைத்த ரூயிஸும் இருக்கின்றார்கள். ஃபேபியன் ரூயிஸ் இந்த உலகக்கிண்ணத்திலே ஒரு கோலை பெற்றுக்கொண்டு மிகுந்த உற்சாகமாக இப்போது மாறிவிட்டார். அதற்கு முன்னே லமீன் யமால், டானி ஓல்மோ மற்றும் பயன் ஆகியோரும் முன்னுக்கு பாய்ந்து சென்று இப்போது கோல்களை அதிகமாக பெற்றுக்கொண்டு ஸ்பெயின் அணிக்கு இப்போது கோல் குவிப்பில் தலைமை தாங்கிக் கொடுக்கின்ற ஓயர்சபாலும் இருக்கின்றார்கள். முதற் சுற்று ஆட்டங்களிலிருந்து இந்த அணிகள் சவால்களை சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. பிரிவு ரீதியிலான போட்டிகளில் 2 அணிகளுமே தத்தம் பிரிவுகளில் முதலாம் இடத்தை பிடித்துக் கொண்டாலும் ஒவ்வொரு விதமான சவால்களை தாண்டித்தான் வந்திருக்கின்றன. ஸ்பெயின் அணியை பொறுத்தவரையில் கேபோ வேர்டேக்கு எதிராக அதிர்ச்சிகரமான சமநிலை முடிவை பெற்ற பிறகு சவுதி அரேபியா மற்றும் உருகுவே ஆகிய 2 அணிகளை வீழ்த்தி வந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு 32 அணிகள் மோதுகின்ற சுற்றிலே அவர்கள் ஆஸ்திரியாவை இலகுவாக 3-0 என்று வீழ்த்தி ரசிகர்களுக்கு சந்தேகத்தை தெளிவித்தார்கள். நாங்கள் ஆடக்கூடியவர்கள், கோல் அடிப்போம் என்று சொல்லி. அதற்கு பிறகுதான் போர்ச்சுகல் அணிக்கு எதிரான ஒரு வெற்றி 1-0 கடைசியாக பெல்ஜியமை வீழ்த்திவிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே 2 பெரும் ஐரோப்பிய அணிகளை அடுத்தடுத்த போட்டிகளில் வீழ்த்தி இருக்கின்றார்கள். மறுபக்கம் பிரான்ஸை எடுத்து பார்த்தால் முதல் சுற்று அவர்களுக்கு மிக இலகுவாகி போடுவது. நோர்வே அணி கூட தன்னுடைய 2ஆம் கட்ட அணியை அனுப்பியிருந்தது. 4-1 வெற்றி. இது தவிர செனகல் மற்றும் ஈராக் அணிகளை இலகுவாக தாண்டியிருந்தது. 32 அணிகள் மோதிய சுற்றிலே கூட ஸ்வீடன் அணியை அவர்கள் அசத்தலாக 3-0 என்று வீழ்த்தியிருந்தார்கள். அப்போது பிரான்ஸ் அணியின் பலம் சகலருக்கும் தெரிந்தது. இது முழுமையான பலம் பொருந்திய அணி என்று. அதற்கு பிறகு அவர்களுக்கு மிகப்பெரும் சவாலாக அமைந்தது பரகுவே. அந்த அணிதான் இவர்களுக்கு பெரும் சிக்கலை கொடுத்தது. ஒரு அசிங்கமான ஆட்டத்தை ஆடியிருந்தது, வன்முறையில் ஈடுபட்டு ஆடியிருந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தது. கடைசியாக காலிறுதியிலே அவர்கள் மொரோக்கோ ஒரு பலம் பொருந்திய அணியை 2-0 என்று வீழ்த்தியது இப்பொழுது ஸ்பெயினின் முழு பலத்தை காண்பித்திருக்கிறது. எனவே இன்று நள்ளிரவு தாண்டி இடம்பெறப் போகின்ற இந்த அரையிறுதிப் போட்டி மூலமாக இறுதிப் போட்டிக்கு செல்லப் போகின்ற அணி எது என்ற ஆர்வத்தோடு நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு விறுவிறுப்பான தரமான போட்டியாக இருக்கும். பெனால்ட்டி வரை கூட இந்த போட்டி செல்லும் என்று சொல்லி பல பேர் கருதுகின்றனர். 26% சொல்கின்றார்கள் பெனால்ட்டிக்கு போய்த்தான் இந்த போட்டி முடிவடையும் என்று. சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்கிறது இல்லை, 40% வாய்ப்பை அவர்கள் பிரான்ஸுக்கு வழங்கிவிட்டார்கள். 32% வாய்ப்பை ஸ்பெயினுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு நெருக்கமான போட்டி இருக்கிறது என்று சொல்லி தெரிகிறது. பயிற்சிப்பாளர்களின் வியூகங்கள் தான் இந்த போட்டியின் முக்கியமான தருணங்களை தீர்மானிப்பதாக அமையும் என்று கருதப்படுகிறது. லியோனல் மெஸ்ஸியிடமிருந்து தங்க பாதனை போட்டிக்கான அந்த போட்டியிலே முதலிடத்தை பெறுவதற்கு இன்னும் ஒரு கோலை மேலதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு கிலியன் எம்பாப்பேக்கு இருக்கிறதா என்று ஸ்பெயின் அணி அதுக்கான இடத்தை கொடுக்குமாறு பொறுத்திருந்து பார்ப்போம். லமீன் யமால் கடந்த 5 போட்டிகளில் காட்டாத திறமையை இன்றுதான் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதா என்பதையும் நாங்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்க போகிறோம். எனவே பிரான்ஸ் அடுத்தடுத்து தன்னுடைய 3வது இறுதிப் போட்டிக்கு செல்லுமா, தங்களுடைய 3வது உலகக்கிண்ணத்துக்கு குறிவைக்குமா, இல்லாவிட்டால் ஸ்பெயின் தன்னுடைய 2வது உலகக்கிண்ணத்தை பெற்றுக்கொள்ள 2வது இறுதிப் போட்டிக்கு செல்ல போகிறதா 16 வருடங்களுக்கு பிறகு என்பதை நாங்கள் இன்று இரவு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். எந்த அணிக்கு ஆதரவு நீங்கள், அதுபோல் எந்த அணி வெல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். விறுவிறுப்பான போட்டிக்கு பிறகு நானும் உங்களோடு சேர்ந்த அந்த போட்டியின் பரவசத்தில் இணைந்த பிறகு போட்டியை பற்றிய முழுமையான விடயங்களை பதிவிட காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.